ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். நீ வீட்டில் இருந்தபடியே திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கிட்டு இந்த ஒத்த வாட்ட மந்திரத்தை சொல்லு. அப்படி நீ திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே இந்த ஸ்லோகத்தை இந்த மந்திரத்தை நீ சொல்றதுனால உன்னுடைய வாழ்க்கை மொத்தமா மாறும். முக்கியமா இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு என்ன கேட்டாலும் என்ன நினைச்சாலும் அது உடனடியா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதை சொல்வதற்கு நீங்க கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. நீங்க வீட்டுல இருந்தபடியே மனதாரவும் சுத்தபத்தமாவும் சொன்னாலே போதும். அதாவது நிறைய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா உணவு வீட்டுல நான்வெஜ் எடுத்திருப்பாங்க, ஆனா மந்திரங்கள் ஸ்லோகங்கள்னு ஊதுவாங்க. அது எல்லாமே நீங்க தவிர்க்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க சுத்தபத்தமா இருந்துட்டு தான் இதை சொல்லணும். இதை நீங்க சுத்தபத்தமா இருந்துட்டு சொல்றது மூலியமா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்கிறது உங்களுக்கு உடனடியாகவும் ரொம்ப எளிதாகவும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம், அப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரியவாவை சந்திக்க ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்திருந்தா. அந்த பெண்மணி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டிருக்கா. அந்த பெண்மணிக்கு 2 பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திருமணமும் ஆயிட்டு அவங்களுக்கு குழந்தைகளும் வந்துட்டாங்க. அந்த வயதான பெண்மணி நம்ம பெரியவா சந்திக்க வந்திருந்தா. பெரியவா வந்தோனையும் என்னம்மா இவ்வளவு நாள் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறா. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் குழப்பம். இந்த அம்மாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த அம்மா வந்தோனையும் பெரியவாவே பேசுறாரு, என்ன காரணமா இருக்கும்ன்ற கேள்வி எல்லாம் இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும். அந்த பெண்மணிக்கே ஆச்சரியம், நம்மளை எப்படி பெரியவாக்கு தெரியும் அப்படின்ற ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் காஞ்சிக்கு வந்த அந்த பெண்மணியை பார்த்து பெரியவா சொல்றா, நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத. உன் குடும்பத்துல அனைத்து பிரச்சனையும் தீரும். உன் பையங்க வாங்கி வச்சிருக்க கடனா இருக்கட்டும், தொழில் தொடங்குறேன்னு எல்லாத்தையுமே நாசமாக்குற அனைத்து விஷயங்களும் மாறும். உன்னுடைய குழந்தைகளும் உன்னுடைய பேர குழந்தைகளும் நல்லபடியா இருக்கும். உன்னுடைய பேர குழந்தை ஹாஸ்டல்ல இருக்கு பத்தியா, அதோட வாழ்க்கை நல்லபடியா குணமாகி நல்லபடியா உன் வீட்டுக்கு வருவா. தீராத பிரச்சனையும் தீர்ந்து உன் வீட்டிலேயே உன் குழந்தை உன்னுடைய பேர குழந்தைங்க வீட்டுல விளையாடுவாங்க. நீ கவலைப்படாத. நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்த நீ சொல்லு. அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பெரியவாட்ட சொல்லலையே, பெரியவாக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்ன்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. போதுதான் புரியுது பெரியவாக்கு அனைத்துமே தெரியும் அப்படின்றத அந்த பெண்மணி உணர்றா. உணர்ந்ததுக்கு அப்புறம் பெரியவா சொல்லுங்க பெரியவா, எப்படியாச்சும் என் குழந்தையோட என் குடும்பத்தோட வாழ்க்கையை மாறணும். நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும்னு. அதுக்கப்புறமா தான் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் தெரிய வருது என்ன என்ன விஷயம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பெரியவா அந்த ஒரு மந்திரத்தை சொல்றா. அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வீட்டில் இருந்தபடியே நீ முருகப்பெருமான் நினைச்சிட்டு சொல்லு. நீ இங்க வரணும்லாம் அவசியமே இல்லை, நீ கோவிலுக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை. உன் குழந்தை இருக்கா பத்தியா, உன் பேர குழந்தை இருக்கு பத்தியா, அந்த ஆஸ்பத்திரியில வச்சு மருத்துவமனையில வச்சு நீ இதை சொல்லு. உன்னுடைய வாழ்க்கை மொத்தமா உன் குழந்தையோட எல்லாமே மாறி நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்பி விடுறா. அந்த பெண்மணி, அதாவது வயதான பெண்மணியும் அவங்க கூட குழந்தைங்களை அவங்க இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்து சென்று மனதார திருச்செந்தூர் முருகன் நினைச்சிட்டு சொல்லிட்டே வரா. ஒரு சில தினங்கள் தான். ஒரு நாள் அறியாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணி நேரமா திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த பெண்மணி சொல்லிக்கிட்டே இருக்கா. மனசுக்குள்ள ஒரு மாறி முணங்கி சொல்லிக்கிட்டே இருக்கா. எல்லாரும் பாக்குறாங்க, என்ன அந்த பெண்மணி காட்சி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பெண்மணி திறந்து பார்க்க கண்ண. அதாவது அந்த பெண்மணி அவள் நேரம் சொல்லியிருக்கான்னு அந்த பெண்மணிக்கே தெரியாது. ஏதோ ஒரு 2 நிமிஷம் சொல்லுவோன்னு கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருந்தவ அப்படியே மனசார அதை சொல்ல 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 அந்த முருகனோட அருள் அவள் உடம்புல இறங்கி அப்படியே சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கா அந்த பெண்மணி. அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் இப்படி ஒரு விஷயம் நடக்கு. அதாவது அந்த பெண்மணி சொல்லிக்கிட்டே இருக்கா 1 மணி நேரம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கடன், தொழில் பிரச்சனை எல்லாமே தீருது. அவங்களுடைய குழந்தையோட மனசுல, அதாவது அந்த காயங்கள், விஷயங்கள், மருத்துவமனையில் இருந்த அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து அந்த குழந்தை எழுந்துச்சு நடமாட ஆரம்பிக்கு. அந்த பெண்மணிக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பெரியவா சொன்ன அந்த மந்திரம் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாத்துன்னு நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்ற ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அவங்க குடும்பத்தில் கூடிய அனைவருமே, அதாவது அந்த குடும்பத்தில் கூடிய அனைவருக்கும் நல்லபடியான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தில் கூடிய அனைவருமே கூட்டிட்டு பெரியவா சந்திக்க வந்து பெரியவாட்ட இதெல்லாம் சொல்றா. பெரியவா, நான் நடக்குமா நடக்காதுன்ற ஒரு பயம் இருந்துச்சு, ஆனா போய் சொல்லி அனைத்துமே நடந்துருச்சு பெரியவா. அதுக்கு காரணம் நீங்க தான் பெரியவான்னு பெரியவா காலில் விழுந்து ரொம்ப காடி பாத்தீங்கன்னா மனசார அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப வேண்டிக்குச்சு. அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இதுங்க. இது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எல்லாராலையும் உச்சரிச்சிட முடியாது. இது ரொம்ப பாக்கியசாலியம், ரொம்ப அதிர்ஷ்டசாலியம் இருக்கிறவர்களால் மட்டுமே. முக்கியமா பல ஜென்மங்கள்ல புண்ணியம் செய்தார்கள் மட்டுமே சொல்லக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். முக்கியமா பார்க்கணும்னா இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்க ஆத்மாத்மாவாகவே நீங்களே மனசுக்குள்ள மனதாரவே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் உங்க கண்மாடி இருப்பது போலவும்,
முருகப்பெருமானோட ஆசை உங்களுக்கு கிடைப்பது போலவும் நினைச்சு நீங்க வேண்டி அப்படியே முருகப்பெருமானோட இணைஞ்சிருவீங்க. இதை எல்லாராலும் சொல்லிட முடியாதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இது உங்க வாழ்க்கையில அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உடனடியா நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்த வைக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையை மொத்தமா மாத்தி, அதாவது தீராய நோயும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான்ற ஒரு விஷயமும் இருக்கு. முக்கியமா அதான் வெற்றிலை திருநாறுன்னு ஒரு இடத்துல கிடைக்கும். அதாவது பழனியில கிடைக்கும். அந்த திருநாரை வாங்கி நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய தீராத நோயும் தீரும்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் முருகப்பெருமானோட விஷயத்துல இருந்து தான் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்ண போறீங்க. அதாவது திருச்செந்தூர் முருகன் நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்தபடியே இந்த ஒரு வார்த்தை, அதாவது மந்திரத்தை, ஸ்லோகத்தை சொல்ல போறீங்க. இதை சொல்வது மூலியமாவே உங்க வாழ்க்கையில பட்ட கடன்களாக இருக்கட்டும், பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்திற்கும் தீர்வுங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிதாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் கிடைக்கும். நீங்கள் இது நம்பிக்கையோட சொல்லி பாருங்க. உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா மாறும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்த எடுத்து வச்சாலும் அது நடக்குங்க. முக்கியமா உங்க வாழ்க்கையில இதுதான் வேணும்னு நீங்க நினைச்சு இது சொல்றீங்கன்னா உடனடியா உங்க வாழ்க்கையில அது என்னவோ அது நடந்துருங்க. இது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சாதாரணமா எல்லாராலையும் இதை சொல்லிட முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே பல ஜென்மங்களா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தான் அவங்க எது கேட்டாலும் எது நினைச்சாலும் உடனே நடக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நீங்க நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் உங்க வீட்டுல இந்த மந்திரத்தை அதாவது சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க வீட்டுல வச்சுதான் இல்லை, நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பப்பெல்லாம் சொல்லுங்க. ஆனா சுத்தபத்தமா இருந்துட்டு சொன்னா போதும். பூஜை விரதம்லாம் இருக்குன்ற அவசியமே இல்லைங்க. நீங்க நம்பிக்கையுடனும் மனசாரையும் சுத்தபத்தமா அசைவ உணவு சாப்பிடாம குளிச்சுட்டு நீங்க மனதார சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கை மொத்தமும் இது மாறி உங்க வாழ்க்கையில நினைச்சபடியான விஷயத்தை ஏற்படுத்தும். அது என்ன மந்திரம்ன்றதை நீங்க முதல்ல பாருங்க. இதை தெளிவா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லலாங்க. குறைஞ்சபட்சமா அதிகபட்சமா நீங்க 108 முறை, அதுக்கு மேல 1000 அப்படின்ற எண்ணற்ற விஷயங்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் திருச்செந்தூர் மனதை நினைச்சிட்டு நீங்க எண்ணிட்டு சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு மனதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லணும்னு தோணுதோ அவ்வளவு நேரம் சொல்லலாங்க. இதனால சொல்லும் பொழுது உங்க மனதே ரொம்ப அப்படியே பாத்தீங்கன்னா தெய்வ சக்தி உணர முடியும் உங்களுடைய மனசுல. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரம் தான். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. 3 முறை நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு விருப்பம் இருக்கோ அவ்வளவு சொல்லலாம், தப்பில்லைங்க. நீங்க இதை தினமும் சொல்லி பாருங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்த கஷ்டம் எல்லாமே தீர்ந்து எது நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், நடக்க வைக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த கஷ்டத்துல இருந்து தீர்ந்து நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நீங்க எந்த அளவுக்கு இதை நம்பிக்கையோடு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை அமையுங்க. நம்பிக்கையோடு நீங்களும் உங்க தொடர்பின் நண்பர்களுக்கும் சொல்லிவாங்க. நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.